பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். எனக்கு அப்படியே வயிறு எரிஞ்சது இல்ல. அவ கத்துனது உன்ன பத்தி இல்ல, அவளுக்கு அப்படியே பத்து எரிஞ்சிருக்கு. எல்லாமே அடியனோட திருவிளையாடல் தான். என்ன சொல்றீங்க பெரியம்மா? என்ன பண்ணி தொலைச்சிங்க? அவங்க குணம் அதானே. விஜய் கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது செஞ்சிட போறாங்க. அவங்கள நாம திருத்தலாம் ட்ரை பண்ண கூடாது. திருத்துறதுக்கு நான் என்ன சீர்திருத்தவாதியா? எனக்கு என்ன வேற வேலை விட்டு இல்லையா? சின்னதா இத்துணூண்டு பழி வாங்கினேன், ஆம்பிடுதான். பழியா? என்ன பண்ணீங்க பெரியம்மா? கொஞ்சம் டான்ஸ் நிறுத்திட்டு பேசுங்க. ஐயோ, இத பார், இந்த ராஜி இருக்கால, ராஜி, அவ அந்த பலபலன்னு இருக்கிற தங்க முகத்தை ப்ளீச் பண்ணிட்டு இருந்தால, அதுல ஒரு சின்ன மருந்து அப்படியே கலந்து விட்டேன். அதுதான் இந்த வேலை பண்ணது. ஐயோ, சின்ன மருந்தா? என்னது? கரைகளை நீக்க வாங்குங்கள் ப்ளீச்சிங் பவுடர். தரமானது, விலை மலிவானது. இதுவும் ப்ளீச், அதுவும் ப்ளீச். ஒரு பாத்ரூமே அப்படி பளிச்சுன்னு பளபளன்னு ஆகுதுன்னா கேவலம் அவ மூஞ்சி பளபளன்னு ஆகாதா? ஐயோ, என்ன பெரியம்மா நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு பெரியம்மா. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன் பெரியம்மா. ஐயே, ஏன் பிள்ள, அவ பண்ணது மட்டும் நியாயமா? அவ உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கா? ஆசையும் உன்னை பார்க்க வந்த பாபுவையும் நாகுவையும் அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டாலே இல்லையா? கல்கண்டு சாதத்தை தெருவுல போறவனுக்கு எடுத்து போட்டேன்னு சொல்லி அநியாயமா மாப்பிள்ளை கிட்ட உன்னை மாட்டி விட்டாங்கல்ல. ஏன் ஏசி ரூம்ல உன்னை போட்டு அடைச்சு டார்ச்சர் பண்ணால? இதெல்லாம் கணக்கு பண்ணா நான் பண்ணதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விடுப்புல, இதெல்லாம் அவளுக்குலாம் பத்தாது. தப்பு பெரியம்மா, அவங்க பண்ணாங்க நானும் பண்ணேன்னு சொல்றதெல்லாம் நியாயமே ஆகாது. காலம் அவங்களுக்கு புரிய வைக்கும். நமக்கு ஒருத்தங்க தந்த வலிய அப்படியே அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு பேரு பழி வாங்குறது இல்ல. அது நம்ம செய்யற தப்ப நாமளே நியாயப்படுத்துற ஒரு விஷயம்தான். காலம் புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம காணாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அதான் நானே தண்டனை கொடுக்கறேன். This is just a trailer, you know? ஒன்ன அவ அழ வச்சா அவளை நான் அழ வைப்பேன். மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். முதல்ல நீ இந்த சேலைய மாத்து. ஈர சேலைய கட்டினா உனக்கு ரொம்ப தத்துவம்லாம் வந்துட்டு இருக்குது. இருக்கட்டும் பெரியம்மா, இப்பவே பாதி காஞ்சிருச்சு. ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரிக்கு சமமா நம்மளும் பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நீ விடு மல்லி, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவளுங்கள பழி வாங்கிக்கிறேன், நீ நல்ல பிள்ளையாவே இருந்துட்டு போ. அவ பண்ணது தப்பு இல்லனா இதுவும் தப்பு இல்ல, அவ பண்ணது சரின்னா இதுவும் சரி. That's all your honor. இது உன் வேலை தானா? அதுக்காக மல்லிகை இதுல சேர்க்காம இருக்க மாட்டேன். எப்படி கோத்து விடுறேன்னு பாரு. ராஜிமா கிட்ட சொல்லி உன்ன ஒரு வழி பண்றேன். இங்க பாரு பிள்ளை, நல்லா இங்கேயே இருக்க முடியாது. வேலை விஷயமா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆனா நீ அந்த ராஜசூரிய மட்டும் பார்த்து அப்படியே பயந்தெல்லாம் நடுங்க கூடாது. உள்ளுக்குள்ள அப்படியே உதறல் இருந்தாலும் வெளியெல்லாம் காட்டிக்கவே கூடாது. புரியுதா உனக்கு? நீ எதுக்காக அமைதியா போறேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை பெறலையே தவிர என் மனசுல உன்னை பெத்த தொப்புள் கொடி உசுரோடு அப்படியே இருக்குதுடி. இந்த உலகத்துல எல்லா அம்மாவும் பிள்ளைய இப்படிதான் பாத்துக்குவாங்க, நீ வெண்பாவை பாத்துக்கிற மாதிரி. அப்படி ஒரு அம்மா பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக செய்யறதுல அநியாயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே நியாயம்தான் மல்லி. ஜாலிலோ. இவங்கள சும்மா விடக்கூடாது ராஜிமா. மாமா கிட்ட உடனே சொல்லி. ஏய், விடு விடு, இது நமக்குள்ள இருக்கட்டும். வெளியில தெரிஞ்ச நமக்கு தான் அசிங்கம். ஜெயிக்கிறது வேணா 4 பேருக்கு தெரியலாம், ஆனா தோத்து போனது யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படி விட முடியும்? நீங்க விடுன்னு சொல்றேன்ல. நீ போ சொல்றேன். ஹே மல்லி, என் முகத்தை இப்படி பண்ணிட்டல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என் முகம் இப்ப எரியறத விட என் வயிறு எப்படி எரியுதுன்னு தெரியுமா?
இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. எப்படி திருப்பி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ தாங்க மாட்டடி, தாங்கவே மாட்ட. மலிமா, நம்ம போத்த லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்களா? போன்ல போட்டோ எடுத்துட்டேன். ஓகேவா? சூப்பர் மலிமா. இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி தரோம், வந்து செட் பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஓகேவா? பண்ணிடலாம்டா. இன்னைக்கே செட் பண்ணிடணுமா? அப்புறம் நாளைக்கே சொல்லிட கூடாது. சரி சரி, ஓ இஷ்டப்படியே செஞ்சிடலாம். இப்படி பண்ணிட்டாளுங்களே, விட மாட்டேன்டி. சரியான பாடம் கத்து கொடுக்காம நான் ஓயவே மாட்டேன். வெண்பா, உங்க அத்தை உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுரு. இல்லனா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஏய், என்ன அப்படி பாக்குற? இப்படி எல்லாம் பாக்காதடா, அம்மாக்காக ப்ளீஸ். சரிம்மா, வாங்க. அத்தை. என்ன? என்னத்த? ஏய், நீ தானடி என்ன கூப்பிட்ட? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். அப்புறம் என்னடி? என்ன நீ என்ன கேக்குற? ஆமா, உங்களுக்கு தான் என்னன்னு கேக்குறேன். ஐயோ, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுருன்னு சொன்னதுக்கு அப்படியே கேக்குறாளே. இல்ல இப்ப பரவாயில்லையான்னு கேட்டா. வா வெண்பா போலாம். கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு நக்கல் பண்ணிட்டு திரியறீங்களா? போங்கடி போங்க, சரியான நேரம் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். மலிமா, முகத்தை பாருங்களேன், எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு. வெண்பா, அவங்க காதுல விழுந்துற போது, பேசாம வா வா. மலிமா, இன்னைக்கே நம்ம பிளான் எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்றேன் தெரியுமா? தெரியலையே. இன்னைக்கு ஒரு ரிமார்க்கபிள் டே, அதை மறந்து போயிடக்கூடாது பாருங்க. அந்த செலிப்ரேஷனுக்காக தான். ரிமார்க்கபிள் டேயா? இன்னைக்கு என்ன டே? எனக்கு தெரியலையே வெண்பா. உன் பர்த்டே இந்த மாசம் வராதே. இது எல்லாமே வருஷம் வருஷம் நடக்கிறது மலிமா. நான் சொல்றது எப்போ வச்சு அபூர்வமா நடக்கிறது. இங்க வாங்க, காதல சொல்றேன். வாங்க மலிமா. உங்களை எட்டையும் ரஞ்சி சிட்டியும் சேர்ந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. அது எதுக்கு இப்போ? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷன் போகிறேன்னு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. பாவம் எல்லாம் போச்சு. செரி பழம் மாதிரி செவந்து போய் எங்கேயும் போக முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன பழக்கம் வெண்பா இது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களை மத்தி எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. அவங்க அளவுக்குலாம் நான் எதுவுமே பேசலை. அவங்க பேசுறாங்கங்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படக்கூடாது வெண்பா. அவங்களும் நம்மளும் ஒன்னா, நாமளும் அவங்க பண்ற மாதிரியே பண்ணா அப்படிதான் ஆயிடுவோம். தப்பு வெண்பா, நீ நல்ல பொண்ணு தானே, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வா. அக்கா குட் ஈவினிங். அக்கா குட் ஈவினிங்னு சொன்னேன். அக்கா என்னக்கா இது? முகலாம் எப்படி செவந்து போயிருக்கு? ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சாக்கா? இல்ல சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலையா? இங்கதான் எனக்கு எதுவுமே ஒத்துக்கல. அதெல்லாம் விடு, உனக்கு கைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. முன்னாலெல்லாம் இந்தியாவுக்கு வரணும்னா அவ்வளோ ஆசையா இருக்கும். இந்த தடவை தான் ஏன்டா இந்தியாவுக்கு வந்தோம், அதுவும் ஏன் தம்பி வீட்டுக்கு வந்தோன்னு என்ன நினைக்க வச்சுட்ட. பா, போதுண்டா சாமி. என்னக்கா இப்படி சொல்ற? நான் என்ன பண்ண? நீ எதுவும் நேராலாம் எனக்கு பண்ணல. ஆனா மறைமுகமா நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நான் உன்னதான் நொந்துக்க முடியும். வந்தவங்க போனவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்து அசிங்கப்பட சொல்றியா என்ன? அக்கா என்ன ஆச்சு? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கல்ல, அடங்கா பிடாரியும் அது கூட ஒண்ட வந்த பிடாரியும், அதுங்க ரெண்டும் தான் இந்த வேலையை பார்த்துச்சுங்க. இந்த மல்லியையும் அவ பெரியம்மாவையும் சொல்றியாக்கா? ஆமா, அதுங்க தான். நான் போட்ட ஃபேஸ் பேக்ல எதையோ கலந்து வச்சு என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்குங்க. அக்கா அவங்க எப்படி இப்படி பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ கெமிக்கல் பிடிக்காம உனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் ஸ்கின் டாக்டரை வர சொல்லவா? சரிதான்டா,
கூட பிறந்தவ சொல்றத நம்ப மாட்ட. நேத்து வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுற. இதுக்குதான் நான் எதுவுமே பேசாம இருந்தேன். நீ விடுறியா? சும்மா சும்மா கேள்வி கேட்டு கேட்டு நான் அதுக்கு பதில் சொன்னா, அப்படி இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நான் பேசாமலே இருந்திருக்கலாமேடா. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, என்கிட்ட எதுவுமே பேசாத போ. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேருக்குமே இந்த மேக்கப் அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் அவங்க 2 பேரும் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? நீயும் நானுமே இப்படி பண்ணுவோமா? உனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலக்கா. அதனாலதான் உனக்கு தானா அலர்ஜி ஆனது கூட அவங்க பண்ணி தான் ஆச்சுன்னு நீயே நினைச்சுக்கிற. என்ன இது, இன்னைக்கு காத்து அந்த பக்கம் அடிக்குது. பார்த்து விளையாடு ராஜி. காயம் படவும் கூடாது, ஆனா கத்தியால கீறவும் செய்யணும். அந்த மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் சைலண்டா வெடிவை. என்னக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு கோவமா? சரிக்கா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறேன். மல்லி, ஏ மல்லி, மல்லி. டாடா டாடா, நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? இத பாருங்க. மல்லி ஒரு நிமிஷம். அக்கா முகத்தை பாத்தியா எப்படி செவந்து போயிருக்குன்னு? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் பெரியம்மான்னு சொல்றாங்க. உண்மையா? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.